Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog பாத்தீங்க அப்படினா என்னோட இந்தியா ட்ரிப்புக்கான பேக்கிங் ப்ளஸ் லாஸ்ட் பர்ச்சேசிங் vlogன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போற 2 நாளைக்கு முன்னாடி பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு டைரக்ட்டா ஷாப்பிங் வந்துட்டோம். ஈவினிங் வந்து டின்னர் வெளியில சாப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கான பர்ச்சேஸ் பாத்தீங்க அப்படினா ஊருக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அதே மாதிரி பாப்பாக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறோம்னு சொன்னலையா. சோ அவளுக்கு வந்து ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு Sephora இருக்கு. சோ அங்க தான் வந்திருக்கோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா Sephoraல தான் வாங்குவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் ரெகுலரா வந்து மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன். சோ எப்பயாவது தாங்கறனால நான் வாங்கிக்குவேன் அங்கேயே. சோ ஊருக்கும் அக்காவுக்கும் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போறலாம். பாப்பாவுக்கும் ஊர்ல போய் தேவையில்லாம அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் வந்து லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி தான் வாங்குவேன். மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன், பவுடர்ஸ்லாம் வாங்க மாட்டேன். சோ எங்களுக்கு வாங்கிக்குவோம். பட் ஊர்ல இருக்கவங்களுக்கு ஸ்கின் டோன் மேட்ச் ஆவலனா வேஸ்டா போய்டும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து வாங்கலாம்னு வந்திருக்கேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏனா வந்து ஐப்ரோ லைனுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அந்த டிப்பும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். நான் லாஸ்டா 3 இயர்ஸாவே அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஐ கலருக்கு டார்க் பிரவுனாவோ இல்ல பிளாக்காவோ கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லிப் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைட் கலர் டார்க் ஷேட் ரெண்டு வாங்கிட்டு காமனாவே யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா லிப்ஸ்டிக்கும் மேட்சா வந்து லிப் கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. சோ அதனால அக்காக்கு ஒன்னு, தங்கச்சிக்கு ஒன்னு, எனக்கு ஒன்னு, மொத்தமா 3 வாங்கிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கும் நான் இந்த பிராண்ட் தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அக்கா வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் 2 கலரும் பிங்க் கலர்ல ஒரு ஷேடும் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது இல்லாம பாத்தீங்கன்னா அக்காவுக்கு மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் வாங்கிட்டு பாப்பா வந்து அவளுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவளே வந்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டா. இதுக்கு அப்புறம் நாங்க எல்லாமே பில் போட வேண்டியதுதான். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்மளோட Sephora பர்ச்சேசிங் வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்லயே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டோம். டின்னர் வந்து சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான். ஏனா காலையில இருந்து வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு க்ளீனிங் வர்க்லாம் இருந்தது. அதனால டின்னர் வந்து சிக்ஃப்ளேல டிரைவ் த்ரூலே வாங்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்டாரன்ட்டுக்கும் போல உட்கார்ந்தே சாப்பிடலாம் காலையிலேன்ட்டு. மோஸ்ட்லி எங்க எல்லாத்துக்குமே சிக்ஃப்ளே ஃபுட் பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மத்த சிக்கன் நகெட்ஸ், ஃப்ரைஸை விட இது ப்ராசஸ்ட் இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மேலும் இங்க எனக்கு பிடிச்ச சாஸ்ன்னு பாத்தீங்க அப்படினா பஃபலோ சாஸ், அடுத்து வந்து சிக்ஃப்ளே சாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா மஸ்டர்ட், ஸ்வீட் மஸ்டர்ட் சாஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் அங்க. இப்போ இது எல்லாமே நாங்க சாப்பிட்டுட்டு கடைசியா பர்ச்சேசிங் பாத்தீங்கன்னா வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம டிராவல் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு சின்ன சின்ன பாக்ஸ்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கோம். மேலும் பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து இந்த ஊர் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக சின்ன சின்ன ஐட்டமா இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் அங்க இருக்க பசங்களுக்கு வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். சோ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டிராவல் போறதுக்கு எல்லா சாமான்களும் வந்து பேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். பேக்கிங்க்கு பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல இருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தேங்க்ஸ்கிவிங் டைம்ல ஒரு சில டீல்லாம் வரும். ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோல சில ஐட்டம் இந்த பிளாங்கெட்லாம் போட்டிருப்பாங்களே அதான் வாங்கியிருந்தேன். இது இல்லாம என்னோட சிஸ்டருக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட்டும் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் பேக் பண்ண போறேன். இப்போ வந்து நாங்க பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் தான் போறோம். ஸோ ஒருத்தருக்கு 2 செக்கின் பேக்கும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜும் எடுத்துட்டு போகணும். ஸோ பெட்டி எல்லாமும் எம்டி பண்ணி கொண்டாந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லாமே பேக் பண்ண வேண்டியதுதான். சாமான்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா, காஸ்கோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது அது எல்லாத்தையுமே இந்த ரூம் பாத்தீங்கன்னா எம்டியா தான் வச்சிருப்பேன். இது வந்து என்னோட பூஜை ரூம்.
ஸோ இங்கே வந்து எல்லா சாமானும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வர சாமான், அப்புறம் வந்து ஊருக்கு வாங்கிட்டு வர சாமான்ட்டு சேர்த்து தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா சிலதை நான் மறந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் கொண்டாந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து சாமான்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் எல்லாத்தையும் பெட்டியில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி பேக் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லா பெட்டியும் பேக் பண்ணிட்டேன். இது வந்து துணிமணி மட்டும் வைக்கிறதுக்காக ஒரு பெட்டி வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். துணி எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தானே நமக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சாலும் சரி, துணி வந்து நமக்கு நிறைய அப்படியே அடிக்கிட்டே போகும். வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடது இந்த அளவுக்கு திக்காக வச்சுட்டு பெட்டியை க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா க்ளோஸ் ஆகுது. ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு 50 எல்பி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது 23 கிலோ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு 19 கிலோ பக்கம் தான் இருக்குது. அதுவே என்னால் மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் திரும்ப நம்ம துணி வைக்கணுமோ இல்லை வேறு சாமான்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. என்னான்னு பார்த்திங்கன்னா வேக்யூம் பேக்குன்னு சொல்லுவாங்க. வேக்யூம் பேக்கில் வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஏர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வேக்யூம் கிளீனரை வச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே டென்சிட்டி இந்த திக்னாக இருக்கிறது மெல்லிஸாக ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சில சாமான்கள் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் பேக் வந்து பயங்கர சீப்பாக சேலாக போட்டிருந்தாங்க. அதாவது 6 பேக் வந்து கடையில் வாங்கினோம்னா $13. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $5 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 பேக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது 12 பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்ஸில் 6, 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் கூட ரிட்டர்ன் வரப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் பேக்கிங் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூட்கேஸில் 2 பேக்காக தான் வைக்க முடியும். எல்லா துணியும் ஒரே பேக்லேயே வைக்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். வச்சுட்டு இந்த மாதிரி ஜிப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஜிப்பை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குது இல்லையா, இந்த ஹோல் வழியாக நம்ம வேக்யூம் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாத்தையுமே ஸ்க்வீஸர் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பேக் வந்து நல்லா அந்த சப்பையாக ஆகிடும். இப்போ அதை வந்து நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் சூட்கேஸோட துணியை மட்டும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். மிச்ச ஹாஃப் வந்து இன்னொரு பேக்கில் வச்சுக்கலான்ட்டு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வேக்யூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பெட்டியோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் எட்ஜு வரைக்கும் நம்ம வந்து துணி வைக்கக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இதோடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ இந்த ஹோல் வழியாக நான் வேக்யூம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வேக்யூம் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தின்னாகிடுச்சு பாருங்கள். ஆனால் ஹெவியாக இருக்கும். ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் இதாக எடுத்தால் போதும். ரொம்ப வந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் தூக்குறதுக்கே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் வைக்கக்கூடாத சாமான்கள் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக உள்ள எதுவுமே வைக்கக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டன் இருக்கும் இல்லையா, நம்ம இந்தியாவில் குக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த கொக்கிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது ஓட்டை போட்டுரும். அப்போ வந்து அந்த ஸ்க்வீஸ் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீயூசபிள் பேக் தான். இதை நம்ம திரும்ப துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சு அடுத்த தடவை நம்ம வரப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதி துணியும் நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். இது வந்து ஒரு ஹாஃபு. இன்னொரு ஹாஃப் பாருங்கள் பெட்டியில் கால்வாசிலே உட்காந்துருச்சு. நம்ம 2 சைடும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வைக்கலாம். இப்போ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பாதி இது தான் இருக்குது, இன்னொரு பாதி நம்ம வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இடம் கிடைக்கும். இதை நம்ம துணி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். துணி, டவல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு பெட்டியில் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பெட்டியில் நீங்கள் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது ஹெவியாக சாக்லேட்டோ இல்லை நட்ஸோ வச்சோம் அப்படின்னா பேக் வெயிட்டுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து இன்னொரு 6 கிலோ பக்கம் வைக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் பேக் வச்சுருவேன். எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ணுற அந்த விலாக்லாம் போடுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.